வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட்டா ஒரு ரசம் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல அரைக்கிறதுக்கு என்னென்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஒரே ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, அதே மாதிரி மிளகு ஒரு அரை டீஸ்பூன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 5-6 பல். பூண்டு ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பூண்டு, அப்புறம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்க்குறேன். இது கூடவே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, பாதி தக்காளி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜாராலுமே தண்ணி விட்டுப்போம். பெருங்காயம் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாராலுமே அந்த தண்ணி விட்டுருவோம். ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுது. தேவையான உப்பை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து எப்பயும் போல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ரசம் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு விளாவிக்கலாம். அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். ரசம் நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ மேலாக வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ரசம் பண்ணிடலாம். ரசம் ரெடி. இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வாழைத்தண்டு தொகையில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, வாழைத்தண்டு தொகையிலுக்கு நம்ம வந்து தோரம்பருப்பு சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ பெருங்காயம் சேர்த்தாச்சு. வரமிளகா, அப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூனுக்கு தோரம்பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள். தோரம்பருப்பு நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு தொகையிலுக்கு வந்து வாழைத்தண்டு நல்லா இலசா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு குட்டியாக ஒரு கப் இருந்தால் கூட போதும். இப்போ வாழைத்தண்டு சேர்த்துருக்கோம். இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்துடலாம். நம்ம தேவையான உப்பு. வாழைத்தண்டு கொஞ்சம் வதங்கட்டும். வாழைத்தண்டு வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறிடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாழைத்தண்டு தொகையில் ரெடி ஆகிடும். வாழைத்தண்டு தொகையில் வந்து ரெடி, எடுத்து வச்சிடலாம். இப்போ வாழைத்தண்டு தொகையில் ரெடி. ஸோ அதை எடுத்து வச்சுருவோம். ஸோ அதே மிக்ஸி ஜார்லேயே வந்து நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்து வேக வச்சு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடியாக இருக்குது. வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அரைச்சி விட்டுறலாம். தேங்காய், காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூட்டுக்கு அரைச்சாச்சு. தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ வாழைத்தண்டு கூட்டு அதில் சேர்த்துருவோம். நல்ல ஒரு கொதி வரணும். அரைச்ச விழுது சேர்த்து மிக்ஸி ஜாராலுமே அந்த தண்ணியும் விட்டுடலாம். விட்டுட்டு இன்னும் உப்பு சேர்க்கல, தேவையான உப்பை இப்போ போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்.
இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கூட்டுக்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருவேன். இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரசம், அப்புறம் வாழைத்தண்டு தொகையல், வாழைத்தண்டு கூட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு தொகையல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாழைத்தண்டு இலசா இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது முத்தி போன மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.